ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கனடா இங்கே லேண்ட் ஆகிட்டோன்னே ஃபஸ்ட்டு வீக் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்த உடனே ஒன்றுமே அப்படி தலைக்கால் புரியாத மாதிரி இருக்கும். சில பேர் வந்து இங்கே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓடிடும். பட் யாருமே தெரியாமல் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தலைக்கால் புரியாத மாதிரி ஆகிடும். என்னடா பண்ணுறோம், எங்கே போகிறோம், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போகிறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு லேண்ட் ஆன ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு 10 விஷயம் என்னென்ன பண்ணணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கனடியன் சிம் கார்டு வாங்கணும். இது மோஸ்ட்லி வந்து விசா ப்ராசஸ் அப்பயும் அங்கே ஒரு சிம் கார்டு தருவாங்க. இங்கே வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட்லேயே வந்து நிறைய சிம் கார்ட்ஸ் விற்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு நிறைய சிம் கார்ட்ஸ் விற்கிற இடத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கும். மால்ஸில் அதெல்லாம் வந்து நீங்கள் எதனா ஒரு பிளான் வாங்கி சிம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கனடா நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் அதை தான் ரெஸ்யூமில் போடுவீங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்னா, நீங்கள் என்ன இது சிம் கார்டு வாங்கணும்னு இருக்கு. நீங்கள் ஃபோன் பிளான் மாதிரி வாங்க போகிறீங்களா, இல்லை ஃபோன் பை பண்ண போகிறீங்களா, அதுக்கு ஒரு தனியாக இருக்கும். இல்லை வெறும் சிம் மட்டும் தான் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா, வெர்ஜின், ராஜர்ஸ், ஃபைடோ அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஃபோன் பிளானும் தராங்க, ப்ளஸ் வெறும் சிம்மு கொண்டு தராங்கன்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ரிசர்ச் பண்ணிவிட்டு எது சீப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த பேங்க்கை வந்து நீங்கள் அந்த சிம் கார்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட். இப்போ இந்தியாவிலேருந்து வரப்போ நம்ம ஜிஐசி போட்டுட்டு வந்திருப்போம். அது இங்கே வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆர்பிசி பேங்க்கில் வச்சுட்டு இருந்தேன். சில பேர் வந்து சிஐபிசியில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் அந்த டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வரப்போ உங்களுக்கு கையில் ஒரு காசுமே இருக்காது. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து வரப்போ கொஞ்சோண்டு ஃபாரெக்ஸ் கார்டு மாதிரி போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கார்டு கொஞ்சோண்டு ஒரு $500 $600 போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் எப்போ தருவாங்கன்னு தெரியாது பேங்க்கில். ஸோ நீங்கள் அதை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்புறமா தான் உங்களுக்கு செக்கிங் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் தனியாக பிரித்து தருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து அந்த உங்கள்கிட்ட அந்த ஜிஐசி காசு உங்களுக்கு அக்கௌண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு 1 மந்த் ஆர் அப்படி ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுங்க. இமீடியட்டாக வந்தோடனே புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபாரெக்ஸ் போட்டு வந்துடுங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் யூஸ் பண்ணீங்க. அது அப்பாயின்மெண்ட் போகும்போது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வரும். நீங்கள் அப்புறம் அந்த காசு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் விஷயம். மூணாவது என்னென்னா, சின் நம்பர் அப்ளை பண்ணணும். இது ஆக்சுவலி சின் நம்பர்ன்றதுனா எப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு ஆதார் கார்டு நம்பர் இருக்க மாதிரி இங்கே ஒரு சின் நம்பர். நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த சின் நம்பரில் அது இப்போ நீங்கள் வாங்குற பே எல்லாமே வந்து அதுக்குள்ளே போயிடும். நீங்கள் அதை வச்சு தான் லீகலாக ஒர்க் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்பர் மாதிரி சின் நம்பர்ன்றது. ஸோ அது வந்து இமீடியட்டாக ஏர்போர்ட்லேயே பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஒர்க்குக்காக வரீங்கன்னா அதுவும் நீங்கள் ஒரு சர்வீஸ் ஆண்டாரியோன்னு சொல்லிட்டு சர்வீஸ் இது பண்ணுறதுக்குனே நிறைய இருக்கும். அங்கே போனீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் இமீடியட்டாக பண்ணணும் நீங்கள். ஃபோர்த் விஷயம் என்னென்னா, பர்மனெண்ட் அக்கமடேஷன் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து நான் இந்தியாவிலேருந்து வரப்போயே இப்போ மார்க்கெட் பிளேஸில் பார்த்துட்டு இங்கே வந்து வீடு இல்லை டேரெக்டாக இங்கே வரும்போது ஷிஃப்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா, என்னோட கசின் சிஸ்டர் இங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆல்ரெடி இங்கே வீடை பார்த்துட்டு சொன்னனால நான் வீடை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ என்னென்னா, இங்கே வந்து ஏர்பிஎன்பியில் ஒரு 3 நாள் 4 நாள் தங்கிட்டு நீங்கள் இந்த மார்க்கெட் பிளேஸ் வீட்டுக்குள்ள பார்த்து நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்த போய் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் இமீடியட்டாக பண்ணணும். இல்லை நீங்கள் ஏர்பிஎன்பியில் உங்களுக்கு அது போயிட்டே இருக்கும், காசு போயிட்டே இருக்குன்னு சீக்கிரமாக வீடு ஷிஃப்ட் பண்ணணும். ஃபிஃப்த் என்னென்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு. நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு காலேஜோ யூனிவர்சிட்டியோ கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் ஒர்க்குக்கு வரீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்பெனியில் கொடுத்தாங்க. அதுவும் நீங்கள் சீக்கிரமாக கேட்டு வாங்கணும். சிக்ஸ்த்து என்னென்னா, இது வந்து நான் வந்து இந்தியாவிலேயே வாங்கிட்டு வந்தேன். பட் நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் இது என்னென்னா, வின்டர் க்ளோத்ஸ். சில பேர் வந்து இங்கே வந்து இப்போ வாங்குறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு அந்த இதுவும் நல்லா தான் இருக்குது. இல்லை நீங்கள் இங்கேருந்து வாங்க போகிறேன் அப்படின்னா நிறைய கடைகளில் சூப்பர் குவாலிட்டிலாம் இருக்கும். நீங்கள் இங்கே போய் வாங்கலாம். அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து சீக்கிரம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வின்டர் டைமில் வந்து உங்களுக்கு காஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா அதிகமாகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடணும். செவன்த் விஷயம் என்னென்னா வந்துட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ எந்த இடத்துக்கு வந்து எப்படி போகணும், இப்படி காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போனச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும், இந்த இடத்துக்கு போய் நிற்கணும், இப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ கூகுள் மேப்ஸ் ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் உங்களுக்கு பஸ் பாஸ் எப்போ வாங்கணும்னு அதை பார்த்துக்கணும். சப்போஸ் இல்லை யூனிவர்சிட்டி பஸ் பாஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டிரான்சிட்டில் போய் டிரான்சிட் பார்ட்னர் ஒரு பாஸ் வாங்கி வச்சுக்கணும். ஸோ இது வந்து செவன்த் விஷயம். எயித் என்னென்னா, இங்கே வந்து லேண்ட் ஆனவொடனே இங்கே கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ஓரியன்டேஷன் எல்லாமே வந்து பார்க்கணும். அந்த ஓரியன்டேஷனில் ஃபுட்டு தருது, இது எல்லாமே டேட்ஸில் நீங்கள் அந்தந்த டைமுக்கு எப்படி போகணும் அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டான டைமில் முடிச்சிடணும். 9th விஷயம் என்னென்னா, இன்டர்நெட். வீட்டில் சில நீங்கள் போகிற வீட்டில் ஆல்ரெடி இன்டர்நெட் இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ கும்பலாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் தான் புதுசாக ஒரு இன்டர்நெட் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டை வந்து ஃபோன் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு வீக்லேயே பண்ணிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து 10th விஷயம் என்னன்னா, இங்க நெறைய நெட்வொர்க் இருக்கும். சர்ச் போனீங்கன்னா நெறைய நெட்வொர்க்ஸ் இருக்கலாம். யூனிவர்சிட்டீஸ்ல நெறைய கேதரிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் போனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். பார்ட் டைம் ஜாப்ஸ் பத்தி ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நீங்க WhatsApp குரூப்ஸ் அந்த மாரி கம்யூனிட்டி மாரி நெறைய இருக்கும். தமிழ் கம்யூனிட்டி நெறைய கம்யூனிட்டீஸ் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டீஸ்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரம் பண்ணீங்கன்னா, நீங்க சீக்கிரம் எல்லாரோடையும் அட்டாச் ஆயிடுவீங்க. உங்களுக்கு அந்த ஹோம் சிக்னஸ்லாம் வராது. கொஞ்சம் டைம் விட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரி வந்து ஹோம் சிக்னஸ் ஆயிடும். ஸோ அந்த மாரி ஆவாம இருக்கணும்னா, நீங்க சீக்கிரமா எல்லாரோடையும் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் டாப் 10 திங்ஸ் நீங்க கனடால அரைவ் ஆன உடனே பண்ணணும். இது வேற என்ன உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.